அனைவருக்கும் வணக்கம். சரி, ஓகே. இப்போ எபிசோட் பார்த்துருப்பீங்க. நம்ம ஓல்ஜியான் சொல்லியிருப்பாங்க என்னன்னு, ஓகேடா உனக்கான அந்த இதை வந்து நான் சரி பண்ணி தரேன் பிரச்சனை அப்படின்னு இருப்பாங்க. சரி, ஓகே, இதை முடிச்சா நமக்கு ஒரு கவுண்ட் வரும்ல அப்படிங்கறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஸ்பல் எனர்ஜி வரும்ல அங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு டோர் இருக்கு, டோர் லாக்ல இருக்கு. ஸோ அப்போ கூட பேசிக்கிறாங்க. ஓல்ஜியான் சொல்றாங்க இல்ல இந்த டோரை திறந்துட்டா போதும், அவனுடைய விஸ்பல் எனர்ஜி எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரை பண்றாங்க. பட் எவ்வளவு போராடி பாக்குறாங்க ரெண்டு பேருமே, பட் திறக்கவே முடியல. கதவு லாக் ஆயிருக்குது. அப்பதான் ஓல்ஜியான் அந்த பக்கமா போய் பார்க்கும்போது இந்த கதவை வந்து ஷட் டவுன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆபீஸ்ல போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் போறாங்க. அங்க போன உடனே ஒருத்தன்ட்ட கேக்குறாங்க, இல்லப்பா ஸ்பிரிச்சுவல் விசுவலுக்கான அந்த டோர் வந்து லாக் ஆயிருக்குது, எதனால அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு என்ன டோரு, ஓ அந்த டோரா, அதை ஏன் மேடம் கேக்குறீங்க, அது ஒரு பெரிய கதை. என்னாச்சு அப்படின்னா இந்த 1000 வருஷத்துல இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. ஜேட் எம்பரர்ல இருந்து ஒரு மாங்க், ரொம்ப பவர்ஃபுல்லான மாங்க் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த டோரை வந்து சீல் பண்ணிட்டாரு. அதுவும் எப்படி, சும்மா இல்ல, வெல்டிங் வச்சு சீல் பண்ணிட்டு போயிருக்காங்க. சோ அதனால எங்களாலையுமே அதை திறக்க முடியல, அவர் ஒருத்தராக மட்டும் தான் திறக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் இல்ல, ஓல்ஜியான் தான். அவங்க வந்து ஒரு மாங்க் வந்துட்டு ஒரு 6 வருஷம் வந்து அங்க இருந்திருப்பாங்க. இருந்துட்டு வந்தவங்க வேணான்னு சொல்லிட்டு நார்மல் லைஃபுக்கு மாறும்போது அப்போ வந்து இவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சரின்னு சொல்லி அந்த ஸ்பிரிச்சுவல் விசுவலுக்கான டோரை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. குயிபிஞ்சின் தான் என்னது வெல்ட் அடிச்சிட்டாங்களா, ஓல்ஜியான் வந்து சரி ஓகே அதை திறக்கிறதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா அப்படின்னு கேட்கிறப்ப இல்ல மேடம், அது மேல ஹெவன்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வரும், அவங்க வந்து அந்த ஃபோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மட்டும்தான் முடியும் அப்படின்றாங்க. ஓல்ஜியானும் இல்ல வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுப்பா, கண்டிப்பா நான் முயற்சி பண்ணணும் அப்படின்றாங்க. அவன் ஒரு வழி இருக்கு அப்படின்றான். அந்த நேரத்துல குயிபிஞ்சின் இரு, எதுக்காக வந்து நீ அதை திறக்கணுன்ற விட, இந்த கேஸ்ல நம்ம இன்னொரு கேஸ் பார்க்க போறோம் அப்படின்றப்ப ஐயோ அது பிரச்சனை இல்லையா, முக்கியமான விஷயத்தை நீ மறந்துட்ட, நம்மளுடைய ஹானை பத்தி யோசிச்சு பாத்தியா, அவனுக்கு இந்த பிரச்சனை சரி பண்ணணும்ல அப்படின்றப்ப ஆமால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ஐயா சாமி ப்ளீஸ்யா எப்படியாவது அந்த இன்னொரு வழி இருக்கு அதை மட்டும் சொல்லியா அப்படின்னு அவன் அந்த வழியெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம யமமுசாங் கூட உட்கார்ந்து பார்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. குயிபிஞ்சின் என்னடானா இல்ல இந்த மாதிரி வந்து நம்ம ஹானுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவர் வந்துட்டு சரி ஓகேடா அந்த கான்ட்ராக்ட் கொடுறா என்னன்னு பாக்குறேன்டா அப்படின்றப்ப அந்த கான்ட்ராக்ட் படிச்சு பார்த்துட்டீங்கன்னா இப்படி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்றப்ப ஆமா அப்போதைக்கு எங்களுக்கு தோணுனதை போட்டோம், ஆனா இது இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யமமுசாங் வந்து இதுல என்னோட ஹெல்ப் எதுவும் பண்ண முடியாதா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சிக்கிக்கிட்டேன்டா அப்படிங்கிறப்ப சரி கொடு, உன்னால எந்த உதவியும் பண்ண முடியல விடு அப்படின்னு சொல்ல ஓல்ஜியான். உடனே ஓல்ஜியான் சொல்றாங்க எனக்கு தெரியும் இந்த இதுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தியால மட்டும்தான் முடியும், அவளை நம்ம போய் பார்ப்போம் அப்படின்றப்ப யாரு ஏற்கனவே இவங்க போய் பிரச்சனை பட்டதாங்கல்ல அவங்கள காட்டுறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா லஞ்சமா ஏதோ ஒரு ஜூஸ் ட்ரிங்க்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு சரி சொல்லு அப்படின்னோடனே விட மாட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்ற நல்லா கேட்டுக்கோ, இங்க பாரு பிளஸ் ஆர் மைனஸ் சேர்ந்து எப்படி நியூட்ரலைஸ் ஆகுதோ அதே மாதிரி இதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு எனர்ஜியும் இவங்களோட எனர்ஜியும் ஒன்னு சேரணும், சேர்ந்தா மட்டும்தான், அதுவும் கனவு உலகத்துல இல்லாம நேச்சுரலா இங்க ஒன்னு சேரணும். அப்படி ஒன்னு சேர்ந்தாங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்களோட இந்த பிரச்சனை எல்லாம் கியூர் ஆயிரும் அப்படின்றாங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியல. சிம்பிளா சொல்லனா இங்க பாரு, இப்ப ஹீரோ இருக்கான்ல ஹான், அவன் வந்து விசுவல் எனர்ஜி நல்லா தெரியுது. ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இருக்கு பாத்தி, அந்த பொண்ணுக்கு அந்த விசுவல் எனர்ஜி தெரியாம இருக்கணும். அந்த மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணா அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோயினி தான் இவங்க வந்து நோட் பண்ணி சொல்றாங்க. பட் நம்ம ஓல்ஜியான் கேக்குறாங்க எப்படி ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதாகுமா அப்படின்றப்ப ஆமா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண வச்சு எப்படியாவது இது பண்ணிரு, கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு சால்வ் ஆயிரும் அப்படின்றாங்க. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, அவங்க கேக்குறாங்க ஆமா உனக்கு நான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், எனக்கு வேற ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்றப்ப இந்த கூப்பன் வச்சுக்க அப்படின்னு கொடுப்ப, இந்த கூப்பன் யாருக்கு வேணும், இது ஏன்டே நிறைய இருக்கு அப்படின்றப்ப போ உனக்கு கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு, நீ முதல்ல எந்திரி, உன்னையெல்லாம் முதல்ல நரகத்துக்கு அனுப்புற போ அடிச்சு பத்தி விடுறாங்க. அப்படியே இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி ஒரு இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்காப்ல. அப்ப ஒரு அம்மா வந்துட்டு அவங்க பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் எல்லாம் பேம்ப்ளெட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வாங்கி பாக்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருது. அதே நேரத்தில் அங்க வர்றவங்க வரவங்களா கொடுக்கும் போது ஒரு சிலர் அதை ரொம்ப அலட்சியமா தூக்கி போட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கி போட்டு போகும்போது ஹீரோக்கு வந்து மனசு கேட்காம அதை கொடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேம்ப்ளெட்டை வாங்கி அவரும் கொண்டு போய் கொடுக்குறாப்ல. அப்படி கொடுத்து முடிச்சோன்னே அவங்கள நேரா வந்து இங்க பாருக்கு தான் கூட்டிட்டு வர்றாங்க. அப்படி கூட்டிட்டு வந்த மனுஷன் வந்து அவங்களும் பாக்குறாங்க எல்லாம் யாரு யமமுசாங், ஓல்ஜியான், குயிபிஞ்சின் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப கூட கேக்குறாங்க யாருப்பா அப்படின்றப்ப நான் சொல்றேன் இவங்க வந்து கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பேம்ப்ளெட்டை காட்டி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்றப்ப சரி ஓகே ஆமா இது வந்து நம்ம ஆஃப்டர் லைஃப்ல இருக்கக்கூடிய போலீஸ்ட்ட கேட்டு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்றப்ப கண்டிப்பா முடியும்டா அப்படின்னோடனே ஓல்ஜியானும் போட்டோ அனுப்புறா அப்படின்றாங்க. குயிபிஞ்சினும் போட்டோ எடுத்து அனுப்புறாப்ல. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா இப்ப நம்ம ஓல்ஜியான் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு ஆம்லேட் போடுறாங்க. ஆனா அந்த ஆம்லேட்டோட ரெசிபி சொல்றேன், சோ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன அப்படின்னா ஆம்லேட் இருக்குல்ல, இப்ப ஆம்லேட்டை வந்து முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து கேரட் அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் இந்த ரெண்டையுமே வந்து நல்லா நறுக்கி பொடிசா நறுக்கி அதை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஊத்தி ஆம்லேட்டா போடுறாங்க. சோ இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதுல பாதி வந்து இது பண்ணிட்டு மீதி பாதியில சீஸ்மாங்க, அதாவது வெண்ணெய் அப்படிம்பாங்க, அந்த சீஸை வச்சு அதுக்கப்புறம் அதை ரோல் பண்றாங்க. அந்த ரோல் பண்ற டிசைன் நல்லா இருக்கு. ரோல் பண்ணி அதை அழகா கட் பண்ணி சாப்பிட கொடுக்குறாங்க. சோ இதை வேணா யாராவது ட்ரை பண்றாருன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இந்த ஆம்லேட்டோட பேர் பாத்தீங்க அப்படின்னா ரோல் ஆம்லேட்னு சொல்லுவாங்க. இதுல சீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஓகேவா, இவ்வளவு அழகா நீட்டா ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து நம்மளுடைய ஓல்ஸ்
ஓல்சியான், குய்பின்ஜின், அதுக்கப்புறம் ஹான் எல்லாருமே சேர்ந்து அந்த அம்மா கொடுக்குறாங்க. அந்த அம்மா வந்து கரெக்டா அந்த ஆம்லெட் ரோல் ஆம்லெட் எடுக்க போகும்போது அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க, ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுறாங்க. ஹானு கேட்கறாப்புல என்னமா எதுவும் பிரச்சனையா, சீஸ் வேணா போடாம ரெடி பண்ணி சாப்பிட்டா அப்படின்னு. இல்லப்பா இது வந்து என்னுடைய பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் ரோல் ஆம்லெட் அப்படின்றாங்க. சோ இதை சொல்லும் போது ஒரு தாயினுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த பையனை பத்தின டீடைல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த பையன் தொலைஞ்சு போகும்போது அவனுக்கு 7 வயசு, இப்போ அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு இருக்கும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு மனுஷி 7-8 வருஷமா தான் பையனை தேடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. சோ அப்படியே அந்த பையனோட வீட்டுல இருக்கிறப்ப காட்டுறாங்க. அந்த அம்மா வந்துட்டு அந்த பையனுக்கு பிடிச்ச அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. கண்ணா இங்க பாருடா, அம்மா வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வருவேன், கொஞ்சம் ஒர்க் ஹெவியா இருக்குது, அதனால நீ என்ன பண்ண போற அப்படின்னோடனே, அம்மா நான் பிரே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு நான் வெயிட் பண்றேமா, நீங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா கியூட்டா நடந்துக்கிறான். என்ன அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து 5 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துறாரு. சோ தனியா சிங்கிள் மதரா தான் வளர்க்குறாங்க இந்த பையனை. இந்த சிங்கிள் மதரா இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். என்ன அப்படின்னா தேவையில்லாத ஆண்கள் தேவையில்லாத மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் ஒருத்தவங்க அப்ரோச் பண்றாரு. அங்க வந்து வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து இந்த அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது இல்ல முடியாது எனக்கு வேண்டாம் அப்படின்றப்ப, ஏன் வாங்கிக்க மாட்டேங்கிற, அட்லீஸ்ட் ஒரு காஃபியா சாப்பிடவா அப்படின்றப்ப, இங்க பாருங்க நான் சொல்லிட்டேன் எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்க மேல, எனக்கு ஒரு பையன் இருக்கான், எனக்கு அவனை வளர்த்துட்டு எனக்கு அவனை மட்டும் போதும், வேற இது எனக்கு ஆசையெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல என் ஹஸ்பண்ட் என்னால மறக்க முடியாது, இப்போ வரைக்கும் என் மனசுல அவர் மட்டும் தான் இருக்காரு அப்படின்னு. என்ன வளர்ற நீ, அவ தான் இறந்துட்டான்ல, அட்லீஸ்ட் ஒரு லைஃப் பார்க்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஸா பேசுறான். சோ ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை விட்டுறணும்னு சொல்லுவேன் எப்பயுமே நானு. பட் இவன் அப்படி இல்ல, விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா பார்த்துட்டு போறான். சோ அதுக்கப்புறம் தான் நைட் வந்து அவங்க அம்மா வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பையன் காணா, ஒருவேளை பிளே கிரவுண்ட்ல இருக்கானா அப்படின்னு தேடி போய் பார்க்கறாங்க, அங்கேயும் கிடைக்கல. சோ அதுக்கப்புறம் தான் என் பையன் காணா போனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இங்கே காட்டுறாங்க. இவங்கிட்ட வந்து கேட்கறாங்க, சரி உங்களுக்கு வேற யாரு மேலே சந்தேகமே வரலையா அப்படின்றப்ப, வந்துச்சு என்னை வந்து லவ் பண்றேன்னு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானே அவன் மேல வந்துச்சு, அவனை பத்தி நானும் போலீஸ்ட சொன்னேன், ஆனா அவனை விசாரிச்சாங்க ஒரு தடவை, அதுக்கப்புறம் எந்த தகவல் வரல, ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஆளு காணாம போயிட்டான், அவன் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த நேரத்துல நம்ம குய்பின்ஜினுக்கு கரெக்டா போன் வருது, எங்க இருந்து, மேலிடத்துல இருந்து. அவர் வந்துட்டு சரி இருங்க நான் போய் போன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போய் போன் பேசுறாரு. இதுல என்ன ஒருனா அந்த எமம்சாங் வந்து ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருப்பா, இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுல பின்னாடி ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஷன் இருக்குது. சோ என்னதான் இந்த அம்மா வந்து ஃபீல் பண்ணி என்னோட தப்பு தான் அப்படின்னு சொன்னாலும் ஓல்சியான் வந்து இல்ல இங்க பாருங்க இது வந்து ஒரு கிட்னாப், ஓகேவா, இது வந்து கரெக்டா என்னங்கிறது நமக்கு இன்னும் ஃபுல்லா தெரியல, அதனால நீங்க உங்களை பிளைம் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல வெளியே போன எமபுசாங் கேக்குறாங்க, என்னப்பா என்னாச்சு, இந்த ஸ்டோரி கேட்கறப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்றப்ப, பேசுற மேலிடத்துல இருந்து அந்த பையன் இன்னும் வந்து சாகல, உயிரோட தான் இருக்கான்னு சொல்றாங்க. சோ என்ன ஒண்ணுனா இப்ப பையன் கிட்னாப் பண்ணிருக்கான், எங்க இருக்கான்னு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்காங்க. சோ இந்த லொகேஷன்ல இருக்க டவுட் வந்திருக்கு அப்படின்றப்ப அந்த பாக்குறேன் பார்த்து இதுங்களுக்குள்ள பக்கத்துல தான் இருக்கு அப்படின்றப்ப, ஆமா எனக்கு அந்த டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஓல்சியான், குய்பின்ஜின் இவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. குய்பின்ஜின் கூட கேக்குறாரு, என்னமா அந்த அம்மா கதையை கேட்டனே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டியா அப்படின்றப்ப அவங்க எதுவும் சொல்லல. டக்குன்னு அந்த நேரத்துல கரெக்டா ஹான் காருக்குள்ள வந்து ஏறுறான். ஹான் வந்துட்டு சரி போலாம் அப்படின்றப்ப, இல்ல நீ இங்க வர்ற, இல்ல நீ வந்து டயர்டா இருப்படா, போய் ரெஸ்ட் எடுற அப்படின்றப்ப, அதெல்லாம் முடியாது, நான் உங்க கூட வருவேன், அதுவும் இல்லாம உங்களை விட்டு என்னால இருக்க முடியாது, ரெண்டாவது அந்த அம்மாக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்றப்ப, டேய் இல்லடா சொன்னா கேளுடா, இப்போ வந்து நீ பேய பார்க்க சக்தி இருக்கு, அதனால உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்றப்ப, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்றான். சோ அதை கேட்டுன்னு அவங்களும் இங்க பாரு நாங்க சொல்றது மட்டும் தான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சரி அப்படின்னு தலையாட்டுறான். அப்படியே இங்க பாத்தீங்க அப்படின்னா யாரை தேடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பையனை எவனோ அடிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் ஐயோ யார் நீ மன்னிச்சிரியா, நீ நான் என்னையா தப்பு பண்ண ஏன் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அப்படியே ஃபேஸ காட்டுறாங்க பாருங்க நம்ம எமபுசாங். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா நம்ம எமபுசாங் இது வரைக்கும் ரொம்ப ரஃபா நடந்து காட்டியிருக்கவே மாட்டானுங்க, ஆனா இப்ப காட்டுறானுங்க. ஏன்டா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ், ஓகேவா, அது ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். இங்க எமபுசாங் அடி நகட்டி எடுத்திருக்காப்ல அவனை. அது மட்டும் இல்லாம அவன் என்னை மன்னிச்சிருங்க அந்த லேடி அனுப்புனாலா அப்படி இப்படின்றப்ப, நான் கடத்தல அப்படின்றப்ப, இங்க பாரு நான் அதுக்காகலாம் வரல, உன்னைய கூடிய சீக்கிரம் நரகத்துக்கு கூட்டிட்டு போனா அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்க கூடாதுங்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதுவும் காட்டல. பார்த்தா அவன் கத்துற சவுண்ட் கேக்குது. சோ ஆல் டெத் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். கரெக்டா அந்த நேரத்துல தான் இவங்க 3 பேர் வர்றப்ப வந்துட்டு போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் செக் பண்றப்ப ஒண்ணுமே இல்ல. அதே நேரத்துல குய்பின்ஜின் ஒண்ணுமே பண்ண மாட்டாப்பா, டோர்ல இப்படி கைதான் வைப்பாரு, டப்புன்னு திறந்துரும். அவர் சொல்லுவாரு, ஏமா நான் எதுவும் பண்ணலாமா, ஆல்ரெடி டோர் திறந்திருக்குமா அப்படின்னு. சரி வாங்க உள்ள போன்னு 3 பேர் உள்ள போய் பாக்குறாங்க. இப்ப என்ன மேட்டர்னா இவங்க வந்து பார்க்கும்போது அவன் இறந்திருக்கான். குய்பின்ஜின் இந்திரா அப்படின்றப்ப ஆள் இறந்துட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை செக் பண்றப்ப இவன் இறந்து 5 நிமிஷம் தான் ஆச்சு, இவனுடைய நினைவுகள் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அந்த நேரத்துல ஓல்சியான ஒரு போல்டான முடிவு எடுக்கிறாங்க. சரி ஓகே வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எடுக்கும்போது, இரு என்ன பண்ற அப்படின்றப்பல, என்ன இல்ல நம்ம வந்து வேற வழியே கிடையாது, இந்த ஒரு வழிதான் இருக்கு அப்படின்றப்ப, இல்லமா அப்படி கிடையாது, அவன் ஆல்மோஸ்ட் சாவ நோக்கி போய்கிட்டு இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஃபுல்லா டெத் போயிருவான், அவன் ஆத்மாவை அவனை விட்டு போயிடும், இந்த நேரத்துல நீ உள்ள போன அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உன்னால திரும்ப வர முடியாது, உள்ளே மாட்டிக்குவ, வேணாம் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்றப்ப, இல்ல நான் போய் ஆவேன்னு சொல்லிட்டு ஓல்ஜியான் சொல்லும்போது, சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் உன் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி குய்பின்ஜின் சொல்றாப்ல. ஆனா ஹான் வந்து இல்ல நான் வரேன் அப்படின்றப்ப, இல்ல அப்படின்னு சொல்லி 2 பேருமே தடுத்துட்டு, குய்பின்ஜின் இங்க பாரு உள்ள என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால நீ வரவே வேண்டாம், ஒருவேளை நாங்க டிராப்ல மாட்டிக்கிட்டா கூட எங்களுக்கு வெளியே வர தெரியும், ஆனா நீ மாட்டிக்கிட்ட
பண்ணிக்கிட்டா வர தெரியாது உனக்கு, நீ வர வேணா இங்கே இரு, பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓல்ஜியான் வந்து அவனுக்கு ட்ரிங்க்ஸை வந்து ஊத்தி விடுறாங்க வாயில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய கனவுக்குள்ள இப்பதான் போறாங்க. அங்க போய் பாக்குறாங்க அந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கான். இவனும் வர்றான். வந்தவன் இந்த பையன் என்னடா இங்க தனியா விளையாண்டுட்டு இருக்க அப்படின்றப்ப, இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல வருவாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப, உன் ஃப்ரெண்ட்ஸ்ல வரமாட்டாங்கப்பா, அங்கிட்ட இன்னொரு இடம் இருக்கு, இதை விட நல்ல இடம் பார்க்கு, அங்கதான் விளையாண்டுட்டு இருக்காங்க உன் ஃப்ரெண்ட்ஸ், வா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, இல்ல நான் வரல, எனக்கு வீடு இதுதான் பக்கம், எங்க அம்மாவும் வந்துருவாங்க அப்படின்றப்ப, உங்க அம்மாவா, நீமே அவளை அம்மான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு, அவ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் என்னெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசி டப்புன்னு கீழே விட்டுறான். அப்படி கீழே விடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவன் மண்டையில அடிபட்டுருது. பட் இந்த நேரத்துல வந்து ஆல்மோஸ்ட் அந்த சாவை நெருங்கி போயிட்டு இருக்கான். அந்த இடமெல்லாம் அப்படியே அதிர ஆரம்பிக்குது. இங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹான் வந்துட்டு, ஓல்ஜியான் வெளியே வந்துருங்க, குய்பிஞ்சின் வெளியே வாங்க, இவன் வந்து ஆல்மோஸ்ட் சாக போறான், வேகமா வெளியே வாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். குய்பிஞ்சின் சொல்றாரு, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, போகணும் அப்படின்றப்ப, இல்ல இது முழுமையா என்ன நடந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலும் கண்டினியூ பண்றாங்க. இந்த பையன் என்ன பண்றான், அந்த பையனை தூக்கி போய் ஒரு ஆர்பனேஜ் வாசல்ல வச்சுட்டு வந்துடுறான். அங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவன் சாவை நோக்கி போறனால அந்த இடமே அதிருது. இவங்க போய் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஓல்ஜியான் வந்து அந்த ஆர்பனேஜ் பேரை பாத்துறாங்க. பார்த்துட்டு கரெக்டா வெளியே வந்துடுறாங்க. அதே நேரத்துல ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா ரெண்டு பேரும் உள்ளே மாட்டிருப்பாங்க. வந்த உடனே ஹானும் கேக்குறான் என்னாச்சு அப்படின்றப்ப, பரவாயில்ல அவனை கண்டுபிடிச்சாச்சு, அந்த பையனுக்கு அடிபட்டிருக்கு, சுயநலம் இல்லாம இருக்கிறப்ப இவன் ஆர்பனேஜ்ல போட்டு வந்துட்டான் அப்படின்றப்ப, இவனுக்கு எந்த தண்டனை கொடுக்க முடியல, அதுக்குள்ள செத்துட்டா அப்படின்றப்ப, கவலைப்படாத ஹான், இந்த மாதிரி தப்பு பண்ணவங்க எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் தான் சிக்குவானுங்க, மேல வச்சு செஞ்சுக்குவானுங்க, இவங்க செய்யற எல்லா தப்புக்கும் அங்க தண்டனை உண்டு அப்படின்றாங்க. சரி இப்ப என்ன பண்றது அப்படின்றப்ப, அந்த ஆர்பனேஜை கண்டுபிடிச்சு எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. அப்படி இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் எப்பயும் போல ஒர்க்குக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு ஸ்பிட் வந்து நிக்குது கரெக்டா. ஐயோ இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டோரை திறந்து கண்ணாடி எடுக்கலான்னு பார்த்தா அதை கூட போட விடாம, எனக்கு தெரிஞ்சு போச்சு உன் கண்டுக்கடா தெரியறல்ல அப்படின்ட்டு வரும்போது, என் கூட விளையாடே கொஞ்ச நேரம் அப்படின்றப்ப, ஐயோ தள்ளி போய் போச்சு அவ்வளோ செத்த அப்படிங்கிற மாதிரி விழுந்து கிடக்கான். ஆனா அந்த நேரத்தை திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இது அப்படியே லாக் பண்ணுது. யாருன்னு பார்த்தா நம்ம யமபுசாங். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த யமபுசாங் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க சைலண்டா பார்த்திருக்கலாம், பட் இனிமே அவருடைய எல்லா வயலண்ட்டையும் நீங்க பார்க்க போறீங்க. இங்க வந்தோடனே நம்ம ஹீரோவை காப்பாத்தி வாடா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கும் போது, அவனு நீங்களா நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, ஏடா உனக்கு இந்த பிரச்சனை இன்னும் சரியாகலையா அப்படின்றப்ப, இல்ல அப்படின்றான். சரி அதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிப்போம், கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றாப்ல. அதே நேரத்தில் இல்ல ஓல்ஜியானும் குய்பிஞ்சுனும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப, அதே என்னமோ உண்மைதான், அவங்களால முடியும், இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா வந்து அந்த பையனை பத்தின விஷயங்களை இவன்ட்ட இருந்து போட்டு வாங்குறதுக்காக வந்திருக்காப்ல. அதே மாதிரி அழகா போட்டு வாங்கிடுறாப்ல. நம்ம ஹீரோவும் உளறிறாப்ல. அப்படியே இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓல்ஜியான் வந்துட்டு யார்ட்டையோ போன் பேசிக்கிட்டு இருக்காங்க, சாரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி போன் வருது, அவங்களும் பேசுறாங்க. யாரான்னு பார்த்தா ஒன்னும் இல்லைங்க, அந்த ஆர்ஃபனேஜ் வந்து கண்டுபிடிச்சு பேசிட்டாங்க. அந்த பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. அவன் ஸ்டேட்ஸ்ல இருக்கான், ஒருத்தவங்களுக்கு தத்து கொடுத்துருக்காங்க. அவன் வர்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறாங்க. இவங்க பேசி முடிச்ச உடனே கரெக்டா குய்பிஞ்சின் உள்ள வராப்ல. வந்தோடனே அவரும் சொன்ன உடனே, ஓ அப்படியா சரிமா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஹானோட பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கண்டுபிடிச்சா அப்படின்றப்ப, அதாவது அவங்க சொன்னாங்களா பிளஸ் ஆர் மைனஸ் இனி வந்து அவன் கூட சேர்த்து வை அப்படின்னு. அதோட விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப உண்மையிலே அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணும் இவரை உண்மையா லவ் பண்ணாங்க அப்படின்னா, அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள பரிமாறக்கூடிய இந்த முத்தங்கள் இருக்குல்ல, இதன் மூலமா இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த விஷயத்தை சொல்றதுக்குள்ள ஹானு கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த விஷயத்தை வந்துட்டு நீ குய்பிஞ்சின் சொல்றாப்ல ஹான்ட்ட சொல்லணும், இந்த பிரச்சனை எப்படியாவது வந்து சொல்லணும், அவனுக்கு புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் கரெக்டா அந்த இடத்துல ஹான் வந்தவன் நம்மளை பத்தி ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, என்ன என்னை பத்தி ஏதோ பேசுறீங்க போல இருக்கு அப்படின்னு உள்ள வந்தவன், சொல்லுங்க என்ன விஷயம், என்னை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு திரும்ப கேட்கறான். ஒண்ணு இல்லடா அது வந்து அப்படின்றப்ப, விளையாடாதீங்க, என்னையோட பிரச்சனை பத்தி தானே பேசுனீங்க, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்றப்ப, அவங்க வந்து இல்லடா இந்த பிரச்சனை அப்படின்றப்ப, என்ன அந்த பிரச்சனை நீங்க சரி பண்றேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்றப்ப, அதான்டா வாடா உட்கார சொல்றேன்டா அப்படின்றப்ப, இல்ல உண்மையை சொல்லுங்க, உங்களால சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றப்ப, ஆக்சுவலி குய்பிஞ்சின் சொல்லிடுறாப்ல மன்னிச்சிரு எங்களை அப்படின்னு சொன்ன உடனே அவன் புரிஞ்சுக்கிறான். அப்ப உங்களால இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது, ஏன் வந்து என்கிட்ட பொய் சொன்னீங்க, நான் உங்களை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா, உங்களை என் குடும்பமா நினைச்சேன், அதனால ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், உங்களால இதை சரி பண்ண முடியும், ஆனா நீங்க அதை மறைச்சிட்டீங்க, அதை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். நம்ம ஒருத்தர் மீது நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை உடைஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கறத இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அவங்க எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்றாங்க, பட் பையன் புரிஞ்சுக்கல, இல்ல உங்க மேல வச்சு இந்த நம்பிக்கையை நீங்க உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறான். குய்பிஞ்சினும் டே இரா ஹானே, டே இரா வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே போறாங்க. அப்படியே ஓல்ஜியான் ஒரு மாதிரியா ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம. இப்ப என்ன விஷயம்னா, இவன் வந்து ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்திருப்பான். சோ ஒரு தனிமையில வளர்ந்த இவனுக்கு ஒரு குடும்பம் கிடைக்கிறப்ப அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை உடைஞ்சிருச்சு அப்படிங்கறத சொல்லிட்டு தான் போயிருப்பான். சோ அப்படி போறப்ப அவன் வந்து ஓடுறான், குய்பிஞ்சின் பின்னாடி ஓடி கூப்பிடுறாப்ல. பட் இருந்தாலும் ஹான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் பாட்டு அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஓடி போய் ஒரு நடு ரோட்ல நின்னு அப்படியே அழுகுறான், ஸ்டன் ஆகி போய். இத பாக்குறவங்க மனசு அப்படியே மெல்ட் ஆகி உடைஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. சோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. அடுத்து இவனை எப்படி எல்லாம் சமாதானம் பண்றாங்க, அந்த லேடியோட பிரச்சனையை தீர்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.